அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கு எல்லாரும் வேகமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது சாகித்ய அகாடமி பெற்ற சிறுகதைகள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தமிழில் பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா 6வது டாப்பிக்கே இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படிக்காமல் விட்டுருவீங்க. பட் இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் ப்ளஸ் சிலபஸ் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ரெகுலராகவே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வியூஸ் கம்மியாக போனாலும் சரி, சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் கூட வந்து கொஞ்சம் பேர் தான் பண்ணுறீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீடியோஸ் நிறைய பார்த்துட்ருப்போம். நிறைய ப்ராங்க் வீடியோஸ், நமக்கு தேவையில்லாத நிறைய கண்டென்ட் பார்ப்போம். பட் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம ஷார்ட்கட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி பெற்ற சிறுகதைகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ 1970 அன்பளிப்பு அழகிரிசாமி. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இயரோடே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 70, அதாவது ஒரு 70 வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிலாம் வந்து 70 வயசு இருந்தால் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு சாமி மாதிரி இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க 70 வயசு வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் இருந்து நம்மளை வந்து ஒரு அதாவது ஆசீர்வாதம் மாதிரி இருந்தாலே அதுவே ஒரு பெரிய அன்பளிப்பு தான். ஸோ இது வந்து பார்க்க உங்களுக்கு ஈஸியாக, உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி தெரிஞ்சால் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும். ஸோ 70 வயசில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அன்பளிப்பு மாதிரி தான். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து 79 வயசு 1979. ஸோ 79 வயசு வந்து பார்த்திங்கன்னா ஜானகின்ற, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 79 வயசில் பாட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வைத்தியத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போ நம்ம போயிட்டு வருவோம். ஸோ கண்டிப்பாக 80 வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏஜ்டு பர்சன். ஸோ கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம். ஸோ ஜானகி பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் வைத்தியத்துக்காக போயிட்டு வரதால் 79 வயசு 1979 கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும். அதுக்கடுத்து 1987 முதலில் இரவு வரும். இப்போ ஆதவன். ஸோ முதலில் இரவு வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? பகல் தான் வரும். ஸோ ஆதவன்றது சூரியன். ஸோ முதலில் இரவு வரும், அப்புறமா என்ன வரும்? பகல் வரும். ஸோ ஆதவன்னா சூரியன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1987 7, 8, அதாவது 7, 8, 9 அப்படியே ஆர்டராக வருது பாருங்கள். 7, 8, 9 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருக்கா. ஸோ 7, 8, 9 அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அப்பா இருக்காருன்னா அவரோட தம்பி என்னது? அவரோட சித்தப்பான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவர் பேர் வந்து அசோகமித்திரன், ஓகேங்களா. ஸோ அப்போது அப்பாவோட தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோகமித்திரன், அப்பாவோட தம்பி பேர் என்ன? அசோகமித்திரன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 96 மூவி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கே சித்தப்பா இருப்பாங்கள்ல. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சித்தப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 96 மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போது கண்டிப்பாக உங்கள் சித்தப்பா பேர் என்ன? அசோகமித்திரன். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்பாவின் சிநேகிதர், உங்கள் அப்பாவோட தம்பி வந்து உங்களுக்கு சித்தப்பா. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 96 மூவி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. ஸோ பொன்னுசாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்சாரப்பூ 2008. ஸோ இப்போ பொன்னுசாமி, இப்போ அப்பா என்ன பண்ணுவார்? வீட்டில் இருக்க அவரோட பொண்ணை வந்து என்ன சொல்லுவார்? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிறேன்னு கரண்ட்டை வந்து லைட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாத, ஒரு யூனிட் வந்து 8 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மின்சார பூன்றது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்குதுல, ஏதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம எங்கன்னா வெளியே போனால் கிளம்புறதுக்கு டைம் லேட் ஆகுதுன்னா என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் கிளம்புங்க, லைட்லாம் நிறுத்துங்க, கிளம்பலான்னு. ஏன்னா எதுக்கு? மின்சாரம் வந்து ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு 8 ரூபா. ஸோ அப்படின்னு சொன்னால் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2010, ஏன்னா டக்குன்னு இயர் கேட்டுருவாங்க. ஸோ இயர் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. 2010 சூடியப்பூ சுடர்க நாஞ்சில் நாடன். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இப்போ 10 முழம் பூ வாங்கி நம்ம வச்சாலும் என்ன ஆக போகுது? காஞ்சி தான் போக போகுது.
அதால் நீங்கள் வந்து கம்மியான பூ வாங்கி வச்சாலே பரவாயில்ல. ஏன்னா வந்து பூ ரேட்டு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ பாருங்கள், 10 முழன்றது வந்து பார்த்திங்கன்னா 2010. சூடிய பூ சுட இருக்க. அதாவது நம்ம பூ சூடினாலும் நாஞ்சில் நாடல்னா காஞ்சி தான் போகுது. நாஞ்சில் காஞ்சி. ஸோ அந்தமாரி ஒரு ரைமிங் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ பூ வந்து பார்த்திங்கன்னா 10 முழம் வாங்கி வச்சாலும் காஞ்சி தான் போகுது. காஞ்சி தான் போகுதுன்றது நாஞ்சில் நாடன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 ஓர் இசை வண்ணதாசன். 16 வயசில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணதாசன் பாட்டை விரும்பி கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 16 வயசில் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதால் கண்ணதாசன் சோக பாட்டை வந்து கேட்க ஆரம்பிச்சுவோம். ஸோ 2016 ஓர் சிறு இசைன்னு சொல்லிட்டு வண்ணதாசன்றதை கண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருமே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.